ஒவ்வொரு ஃபீல்டையுமே ஏஐ அடிச்சு நவுத்தி காலி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு ஃபீல்டு மட்டும் தம்பி நீ எல்லாம் கிட்ட கூட வர முடியாது அப்படின்னு சொல்ற ஒரே ஃபீல்டு எது தெரியுமா? விவசாயம் மட்டும்தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தமயந்தி, மதுரை, காரைக்குடி இந்த சுத்து வட்டார பகுதிகளில் 4 தலைமுறையா விவசாயம் பண்றவங்க, ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி ஃபார்மிங் பண்றவங்க, இப்படி விவசாயிகளோட வாழ்க்கையை பத்தியும் அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் பத்தியும் அதுல இருந்து அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க அப்படின்றத பத்தியும் காமிச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு மண்மனமும் மக்கள் மனமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மண்ணில் தான் நான் இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு விவசாயத்தை ஈஸியா மாத்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கும் காமிக்க போறேன். வணக்கம். ஸ்டீல் இந்தியா வழங்கும் மாற்றம் வயல்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும். ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. ஏப்பா யாரப்பா அது காட்டுக்குள்ள இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா வாடிவாசல் அப்டேட் கேட்டுட்டு இருக்கேனே. அதுக்கு அவனை கேட்ட சொல்லிடுவானக்கு என்ன எகத்தாலும் பண்றீங்களா? இல்லண்ணே, உங்களை பேட்டி எடுக்கலாம் தானே வந்தோம். அப்ப அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க முதல்ல. வந்துடுறேண்ணே. வாங்க. வணக்கம். அங்க உட்காந்து பேசுவோமா? வாங்க, இங்க வேணா உட்காந்து பேசலாம். வாங்க போ. அண்ணே வணக்கம். வணக்கம், வாங்க வாங்க. முறுக்கு மீசா அண்ணே, உங்க பேரை சொல்லுங்க. என்ற பேர் செந்தில்குமாருங்க. அடரா, அந்த என்ற பேர் தான் அழகே கோயம்புத்தூருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர்ல போறது இந்த என்ற ஒன்றதுல வரணும் இல்லைங்க. சொல்லுங்க. ரைட்டுங்க. நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர்ல சூலூர் தாலுக்காங்க, கண்ணம்பாளையம் கிராமம்ங்க. கண்ணம்பாளையம். ஆமாங்க. ஓகே சரிண்ணே. இப்போ விவசாயம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நிறைய விதமான அபிப்பிராயம் எல்லாம் இருக்கு. சரிங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க எத்தனை வருஷமா இந்த விவசாயத்தை விரும்பி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா, நம்ம குடும்பமே விவசாய குடும்பம் தானே. அப்படியா? ஆமாங்க. அப்புறம் அப்பா காலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க. சரி. நம்ம ஆரம்பிச்சதுல இருந்தே இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க. இயற்கை விவசாயம் அப்படின் போது அதில் நிறைய முறை இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் 12 ஆண்டு காலமாக நம்ம அது என்ன ஏது நல்லா தொலைவி பிடிச்சி அதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா கீரை ஓயிட்டு இருக்குது. அது மொத்தம் 3 ஏக்கரா இருக்குதுங்க. அந்த 3.25 ஏக்கராவிலிங்க ஒரு 1.5 ஏக்கரா மட்டும் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. 1.5 ஏக்கரா வந்து மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம் வச்சுக்கிறேனுங்க. நம்ம கிட்ட நாட்டு மாடு ஒரு 10-15 ரூபாய் இருக்குது. அதனால அதுக்கு உண்டான மேய்ச்சல் நிலமா வச்சிருக்கிறேன்னு வைங்க. ஏன்னா அப்புறம் தீவன பற்றாக்குறை வந்துடக்கூடாது, அதனுடைய இயற்கையான தன்மையை மாத்திரக்கூடாது. இங்க இருந்து அங்க இருந்து இங்க. அப்புறம் அந்த சாணி இல்லைன்னா நான் எப்படி விவசாயம் பண்றதுங்க? சரிண்ணே, இப்ப இந்த விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் பண்றப்போ சரி, கண்டிப்பா எல்லா துறையிலுமே தடங்கல்களும் சரி கஷ்டங்களும் சரி இருந்துகிட்டே தான் இருக்கு. விவசாயத்துல பர்டிகுலரா ஒரு விவசாயியா 12 வருஷ காலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன தடைகள்லாம் விவசாயத்துல இருக்குன்னு விஷயங்களை வந்து நம்ம வெளியில இருந்து வாங்க வேண்டியதா இருக்குதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம பயன்படுத்தக்கூடிய பவர் டில்லரு, வீடரு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயரு, ப்ரஷ் கட்டர்னு சொல்கிறோமுங்க, அது செயின்ஸான்னு சொல்கிறோமுங்க, அது இது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோமுங்க. ஸோ செந்தில் அவர்கள் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ரொம்ப அழகாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மிஷினரிஸ் எல்லாம் நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, என்னென்ன மிஷின்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன வச்சுருக்கீங்க? அண்ணா, நான் முதல் வாங்கினது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டர் வாங்கினீங்க. ப்ரஷ் கட்டர்? ஆமாங்க. சரி, ப்ரஷ் கட்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு, அதாவது பிளாஸ்டிக் வயராட்டத்தை இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஆர்பிஎத்துக்கு சுத்துங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 16,000 வாட்டி சுத்தும். ஆமாங்க. அப்போ அந்த பிளாஸ்டிக்னுடைய வலுவு பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாயிங்க. அந்த செடிகளை வந்து பவுடராட்ட பண்ணி போடுங்க. அது என்ன பண்ணு ஆக்சுவலா, அது எதுக்கு பயன்படுத்துவீங்க? இல்ல, அது வந்து கலையினுடைய இது வந்து கட்டுப்பாடு பண்றதுக்கு தானுங்க. அது செடி மேல வைக்கும் போது என்னன்னா செடி வந்து பவுடரா பண்ணீங்க, அது உரமாவும் மாறி. அடடா, நைஸ். ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா அந்த செடியினுடைய தண்டை வந்து அந்த அடிக்கிற வசையில பிரிச்சு விட்டுருதுங்க. பிரிச்சு விடும்போது அது மறுபடியும் தலைஞ்சு வர்றதில்லை. நீங்க ஒரு சில செடிக்கு வருவீங்க, ஒரு 80% செடி வந்து தலைஞ்சு வர்றதில்லை. இப்போ நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அருகு கோரையெல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு எடுத்துந்தாடி நீங்க அடிச்சு விட்டீங்கன்னா தலையுங்க. ஆனா இது ஆள் விட்டு அறுத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு தான் ஜாஸ்தி ஏமா ஒழியோ. இந்த ப்ரஷ் கட்டர் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அடிச்சு பிரிச்சு விடுற போது உங்களுக்கு மறுபடியும் தலைஞ்சு வரக்கு நேரமாகும். ஸோ ஒரு கலையை ஆட்கள் வச்சு நம்ம பண்றப்போ அதை பிடிங்க அவங்க போட்டுருவாங்க, அதனால ஆட்கூலியும் ஜாஸ்தி, அது எந்த பயனும் இல்லை. ஆனா ப்ரஷ் கட்டர் வச்சு பண்றப்போ அது பவுடர் ஆக்கி அப்படின்றதுனால உரமாவும் ஆகுது, இன்னொரு பக்கம் காசு நம்மளுக்கு கம்மி. ஆமா, இதுதான் பிரஷ் கட்டரோட பயன். இது இல்லாம என்ன வச்சிருக்கீங்க செந்தில்? நாம கூட பிரஷ் கட்டர் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எர்த் ஆகர்னு சொல்லி போட்டு, திருப்பி சொல்லுங்க. எர்த் ஆகருங்க. எர்த் ஆகர், ஓகே. அதாவது நாத்து நட போடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஆள் விட்டு குழி போடுறதுவாங்க.
நம்ம ஒரே ஆள் இந்த போடுங்க. குழி நோண்டுவாங்க. ஆமாங்க, குழி போட்டு வாழைக்கன்று நட போடுறது, பப்பாளி நாத்து நட போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்தி அந்த மிஷின் வச்சு போடலாமா? அதை வச்சு போட்டு எர்த் ஆகர் வச்சு, அதாவது இந்த நாத்து நடுறதுக்கான அந்த குழியை உருவாக்கிட முடியும். ஆமா. அடேங்க அப்பா, ஒரு மணி நேரத்துல எவ்வளவு குழிகள் அது பறிக்கும்? அது என்ன போடுறதுக்கு என்னங்க உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் இருந்து ஒரு கோழி போட்டுக்கலாமுங்க. அவ்வளவுதானா? ஆமாங்க, ஒரு நிமிஷத்துக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 30 கோழி போட்டு போயிடலாம். நீங்க ஒரு குழி தோன்றக்கு ஒரு ஆளை போட்டீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அரை ஜானு ஒரு ஜானுக்கு தான் பறிப்பாங்க. அதில் நம்ம எருவும் போட முடியாது. இதை வச்சு போடும் போது என்னங்கன்னா நம்ம 2.5 அடி வரைக்கும் ஆழமா போட்டுக்கலாம். அந்த 2.5 அடி ஆழம் நம்மளுக்கு தேவையில்லைனாலும் கம்மி பண்ணி போட்டு சாண குப்பையோ இல்லை எருவோ உள்ள போட்டு அது லைட்டாக மழை தள்ளி விட்டு போட்டு மேலே நாற்ற வைக்கும் போது அதோடைய வளர்ச்சியும் ஜாஸ்தியா இருக்கு. நைஸ். ஸோ இப்போ பிரஷ் கட்டர் ஒரு பக்கம் அதனுடைய தலைகளை வெட்டி அது உரமா மாத்துது அப்படின்னு சொன்னா, இந்த எர்த்தாகர் வந்து இந்த குழி பறிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆமாங்க. நீங்க என்னதான் இந்த மிஷின்ஸ் எல்லாம் பத்தி இவ்வளவு அழகா உங்களுடைய கொங்கு தமிழ்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் இதை நான் நம்பவே மாட்டேன். அதுக்கு என்னங்க நடங்க, ஓட்டி பார்த்தா போதும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நானே ஓட்டலாமா? நீங்களே ஓட்டி பாருங்க. இப்போது நடக்க போலாம். இதுதாங்கண்ணா நம்ம ஸ்டில் கம்பெனியோட பவர் வீடருங்க. பவர் வீடர்னு பேசுனீங்க. அது இது பாத்தீங்கன்னா 7 HP இன்ஜினுங்க. சரி, பெட்ரோல் இன்ஜினுங்க. 2 கீர் இருக்குது. கீர் இருக்காது? ஆமா, கீர் வண்டிங்க. முன்னாடியும் போய்க்கு புறகாண்டியும் போய்க்கு ரிவர்ஸ் கீர்லாம் இருக்கப்போ நான் கொலை ஓட்டிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே சரிண்ணே. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இந்த வண்டியை பார்த்த உடனே சரி இந்த லைட் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆமாங்க, 2 வீலர் 4 வீலர்ல நான் வண்டியை பார்த்தது உண்டு. ஐ மீன் இந்த லைட் எல்லாம் பார்த்தது உண்டு. சரி. ஆனா விவசாயம் அப்படின்னு சொல்றப்போ எப்பவுமே வந்து இந்த காலையில இந்த வெயில் இருக்கக்கூடிய சமயத்துல தான் தேவைப்படும் அப்படின்னு. இது லைட்லாம் இருக்கிறத பார்த்தா வெயில் சாஞ்சதுக்கு அப்புறமா பண்ணலாம் போலயே. ஓட்டலாமுங்க. இப்ப நம்ம காட்டுக்குள்ள வண்டி நிறுத்திட்டா சரி, இடத்த மாத்தி நிறுத்தோன்னு வைங்க. அந்த நேரத்துக்கு வெளிச்சம் கம்மியாகி போச்சுன்னா அப்புறம் லைட் வேணும் இல்லைங்க, பேட்டரி போட்டு நம்ம பண்ண முடியாது. அதுக்கு வேண்டிய லைட் இருக்குன்னு எல்லாமே இருக்குதுல, எல்லாமே இருக்குது. சூப்பர். இத பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. சரி, அத பத்தி கொஞ்சம் ஓட்டி காமிச்சீங்கன்னா நல்லா இருக்குமே. அதுக்கு என்னங்க, சுவிட்ச போட்டீங்கன்னா ஆன் ஆகுது. சரி, இது பாருங்க, இங்க வாங்க சொல்றேன். இந்த பக்கம் வர்றேன். பெட்ரோல் ஆன் பண்ணி விட்டு போட்டு ஜோக்க போடுற மாதிரி இருக்குதோ. போகு. ஏங்க அப்பா, இப்ப நான் ஓட்டினா போகுமா? ஓட்டுங்க அண்ணே, இங்கேயும் ஓடிடாதே. இருங்க, இப்ப நான் அமுக்கவா? அமுக்குங்க, பார்த்து ஓட்டுங்க. விட்டீங்கன்னா நின்னுக்கு, விட்டானா நின்றோம். அவ்வளவுதான். செந்தில்ண்ணே சொல்லுங்க. விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ற இது மாதிரி டெக்னாலஜிஸை கொடுக்கறதுக்கு, மிஷின்ஸை கொடுக்கறதுக்கு மார்க்கெட்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸ்டில் இந்தியாவை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னென்ன? அண்ணா, இது நான் வாங்கினதுக்கு முதல் காரணம் என்னன்னா, முதல்லயே சொன்ன பார்த்தீங்களா பிரஷ் கட்டர் வாங்கணும்னு, அது ஸ்டில்ல தான் வாங்கினுங்க. சரி, எனக்கு அதோட சர்வீஸ் பிடிச்சிருந்தது. சரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வரதில்லை. அப்புறம் ஒன்னொன்று என்னங்கன்னா, அந்த தோல் வலியோ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் சொல்றாங்க இல்லைங்க, அந்த பிரச்சனையில இது இல்லைங்க. அப்புறம் உங்களுக்கு தொந்தரவு வந்தா தான் நம்ம சர்வீஸ் கொண்டு போவோம். கரெக்ட். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம ஆட்டோ பிடிச்சி தான் கொண்டு போகணுங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போன் அடிச்சிட்டோம்னா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள வந்து எனக்கு வேலையும் பிடிச்சி கொடுத்து போட்டு சர்வீஸ் பணத்துக்கு அது என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. சர்வீஸ் அவங்களே பார்த்துக்குவாங்க, அவங்களே பண்ணிக்கிறாங்க. சரிண்ணே. இப்போ விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வர்றப்போ ஆண்கள் தான் ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது எப்படி இந்த மிஷின் பெண்கள் ஓட்டலாமா? இல்ல, இது என்னங்கன்னா, இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜிங்க. இந்தியாவில் வித்தாலுமே இது உருவாகிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மன்லிங்க. சரி. இது வந்தேன்னா, அதாவது புகையினுடைய அளவும் கம்மியா இருக்குங்க. அந்த யூரோ டெக்னாலஜின்னு என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறது ஜெர்மன். ஓகே. அதனால அந்த டெக்னாலஜியில் வந்ததுங்க. அப்புறம் வைப்ரேஷன் இல்லைங்கும் போது பொம்பளை பிள்ளைங்க என்ற பையன் முதல் கொண்டு ஓட்டு பண்ண வைங்க. ஆமாங்க, ஏன்னா அவங்களும் வேலை செய்யணும் இல்லைங்க. நம்ம மட்டுமே எடுத்து ஓடிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவங்களுக்கும் வேலை செய்யறதுக்கு உண்டான மிஷின் இருந்தா தானே வேலையாகும். சூப்பர். ஆக மொத்தத்துல இந்த மிஷின் பேர் என்ன சொன்னீங்க? ஆனா பவர் வீடுங்க. பவர் வீடர் கம்பெனிங்க. சூப்பர். மருந்து அடிக்கிற மிஷின் மாதிரி இருக்கு. இதை வச்சு எப்படி வதப்பீங்க? ஸ்டில் கம்பெனில அதுக்குன்னு ஒரு செட்டிங் கொடுத்துக்கிறாங்க. என்னது? அதுதான் ஜெர்மன் டெக்னாலஜிங்கிறது. இங்க வாங்க காட்டுறேன். இந்த டேங்க் இருக்குது இல்ல, ஆமா, தனியா தூக்கிக்கலாம். என்னென்ன சொல்றீங்க? சரியா? இது தூக்கிட்டு இதுல பாத்தீங்கன்னா இது வந்து விதை போடுறதுக்கும் வச்சுக்கலாம். சரி. இது மருந்து அடிக்கிறதுக்கு. அப்போ இது விதை போடுற இடத்த இங்க வச்சுக்கோணும். சரி. இதை வச்சிட்டோம்னா ஓபன் ஆகுதா? ஆமா. க்ளோஸ் ஆயிக்குதா? ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா
இது இங்க வர மாதிரி மாட்டிக்கோணும். சரியா? என்ன என்னமோ பேன் இந்தியா படத்துல வர ஹீரோ வில்லன்ஸ் அடிக்கிற கன்னு மாதிரி இருக்கு. என்னது அந்த கன்னுக்குன்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது பூரா இந்த பவர் ஸ்ப்ரேயருமே மிஸ்ட் ப்ளோயர் தானுங்க. பவர் ஸ்ப்ரேயர் அண்ட் இது நீங்க யூஸ் பண்றத பாத்துட்டு இருக்கோம். இப்ப கையில நம்ம வந்து விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாத்திருக்கேன். ஆனா இது ரொம்ப 25 அடி வரைக்கும் போகுது இல்ல? 25 30 அடி வரைக்கும் போகும். அடேங்க அப்ப இன்னொரு பக்கம் நம்ம போட்டாலுமே விதைகள் வந்து கரெக்டான அளவுல போய் சேருதான்னு தெரியாது, கரெக்டான இடங்கள்ல போய் விழுதானு தெரியாது. ஆனா இது அதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆமாங்க, இது எல்லாமே ஒரே கையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமுங்க. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குதுங்க. அப்புறம் ஒன்னொன்று என்னங்கன்னா, நீங்க விதைச்சிட்டு வர்றதுமே ஒரு ஏக்கரா 10 நிமிஷத்துல விதைச்சு போட்டு வந்துடலாங்க. ஏன்னா 25 அடி தூரத்துக்கு விழுகிறதுனால நம்ம அடுத்த 25வது அடியில போய் அடுத்த லைன் போனோம்னா சரியா போகும். சரி, அப்ப என்னங்கன்னா இந்த 25 அடி இந்த 25 அடி கவர் ஆகும் போது உங்களுக்கு 50 அடி கவர் ஆக்கி வைக்க நடந்தா சரின்னு வைங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இதுலயே இருக்குது. இந்த 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு அதிகபட்சம் எத்தனை பெட்ரோல் செலவாகி போகுங்க? 100 ml பெட்ரோல் செலவாகுங்க. 100 ml? ஆமாங்க. இந்த 100 ml செலவாகும் போது கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய் செலவு வருங்க. இது ஒரு ஏக்கரா விதைக்கிறதுக்கு வெறும் 10 ரூபாய் தான் செலவு வருங்க. அப்ப இது ஆட்களை வச்சா ஆட்களை விதைச்சு வச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் 250 to 300 ரூபா கொடுக்கணுங்க. அது எங்க இருக்கு இது எங்க இருக்கு? ஆமாங்க. அதுவும் இல்லாம அது அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரம் ஆகுங்க. இது 10 நிமிஷத்துல வேலை முடிச்சு போகணும் வைங்க. நல்லா இருக்கேன்னு. ஆமாங்க. அப்புறம் என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மருந்து 25 அடி போறதுனால இதுல வந்து எவ்வளவு கம்மியா மருந்து கடிக்க முடியுமோ அடிக்கலாமுங்க. ஓகே. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க மருந்தினுடைய செலவை கம்மி பண்ணி போடலாங்க. இப்போ ஒரு தோராயமா ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க மருந்து வாங்குறீங்கன்னு வைங்க, அதே மருந்து இதுல அடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு 600 to 500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வாங்கினா போதுங்க. அதுவே அந்த ஏக்கரா பூரா கவர் ஆகி போகுது, பூச்சியும் கண்ட்ரோல் ஆகுங்க. அதாவது அந்த நிலத்துக்கு அந்த பயிர்களுக்கு தேவையான மருந்தை மட்டும் இதை வச்சு கொடுத்துரும். ஆமாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 ரூபாய் 500 ரூபாய் மிச்சமாச்சுன்னா கணக்கு போட்டுக்குங்க. ஒரு வருஷம் பூரா பண்றீங்கன்னு வைங்க. எனக்கு கணக்கே தேவையில்லை, நீங்க சொன்னதுலேயே தெரிஞ்சு போச்சு லாபம் அப்படின்றது மட்டும். ஆமாங்க. சோ முறுக்கு மீச செந்தில் என்ன சொல்லுங்க. சோ கண்ணாம்பாளையத்துல 12 வருஷ விவசாயம், அதுல முக்கியமா இந்த ஸ்டில் இந்தியாவினுடைய ஒரு மிஷின் ஒரு ப்ராடக்ட்டும் விவசாயத்தை இந்த அளவுக்கு எளிமையாக்கிருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா எங்களுக்கு காமிச்சிங்க. சரி, மக்களுக்கு ஒரு விவசாயிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் விவசாயம் பண்றதுக்கு தாராளமா வரலாமுங்க. அது என்ன வச்சு பண்ணலாம், எந்த மிஷின் வாங்கணும், இல்லை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எங்களை மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களும் ஒரு அனுபவத்தை கேட்டு பண்ணுங்க. ஒரு மிஷின் வாங்கணுன்னாலும் தயவு செஞ்சு எங்களை கேளுங்க. ஏன்னா நாங்கள் வந்து மெனக்கிட்டு எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் கேட்காம போய் வேறு சர்வீஸ் கிடைக்காத மிஷினையோ இல்லை சைனா மேக் மிஷினையோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது சர்வீஸும் கிடைக்காம அதுக்கு ஸ்பேர் பார்ட்டும் கிடைக்காம குறைஞ்ச விலையில கிடைக்குன்னு வாங்க வேண்டாம். சரி, பொருள்ல நல்ல இடத்துல வாங்கி சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம், கேட்டுக்கிறதுக்கு மனசு உங்களுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்லி முடிச்சாப்ல. சரிண்ணே, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, இதை வந்து நம்ம எங்க வாங்கலாம்? ஏன்னா ஒரு சின்ன சோப்பு சீப்புனா கூட கடையில வாங்கலாம், ஆன்லைன்ல வாங்கலாம்னு பல ஆப்ஷன் சொல்றாங்க. இந்த உபகரணங்கள்லாம் எங்க வாங்கலாம்? சரி, ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா ஆன்லைன்ல கொண்டு சர்வீஸ் பண்ணிடுவீங்களோ? முடியாதுதான். ஏன்? அதனால நீங்க ஒண்ணும் வேண்டாம், கோயம்புத்தூருக்குன்னா சபரி வளையத்துல ஓம் என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி இருக்குதுங்க. சரி, அது ஸ்டில்லோட மெயின் டீலருங்க. அங்க போயிட்டீங்கன்னா சர்வீஸும் இருக்குது, என்ன தேவைக்கு தகுந்த மாதிரி மிஷினும் அங்க வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இருக்கு. எனக்கு தேவையான மிஷின் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தேவைகள் மாறலாம், அதுக்கு தகுந்த மாதிரி விலை கம்மியாகவும் தேவை அதிகமாகும் போது அதுக்கு தகுந்த அதிகமான விலையிலையும் மிஷினுங்க இருக்குதுங்க. என்ன நீங்க எப்போ போனாலும் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க. அதாவது கொண்டு போக முடியாத மிஷினுங்களுக்கெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஆக மொத்தத்துல வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே இடம் சொன்னா ஓம் என்டர்பிரைஸ். ஆமாங்க, சௌரிபாளையம். ஆமாங்க, ஓகேண்ணே, ரைட்டுங்க. நீங்களே இவ்வளவு மிஷின்ஸ் வச்சிருக்கிறப்போ சரி, ஓம் என்டர்பிரைசஸ்ல எத்தனை மிஷின் இருக்கும்? இன்னும் நிறைய இருக்குது, அங்க போய் பாருங்க. அங்க போய் பாக்குறது என்னோட அடுத்த வேலை. ரைட், சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம் செந்தில் அண்ணே. சரிங்க, சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கடைசியா முக்கியமா சொல்ல வேண்டியது ஒண்ணு சொல்லிடுவோமா? கண்டிப்பா சொல்லுங்க. வாங்க சொல்லுவோம். ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள்.
ஓம் என்டர்பிரைசஸ்க்கு வந்தாச்சு. தம்பி, உங்க சார் எங்க இருக்காரு? வணக்கம் சார். வணக்கம், வாங்க, வெல்கம், உட்காருங்க. வந்துட்டேன். ஸோ சார், ஓம் என்டர்பிரைசஸ் முதலாளி ரமேஷ் சார். ஸோ ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்னுடைய ஒரு ஆத்தரைஸ்டு டீலராக நீங்கள் இருக்கீங்க. ஆமாம். அண்ட் இப்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபீல்ட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறப்போ ஒரு ஃபார்மிங் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இதில் ஒரு என்டர்பிரைசஸ் வந்து நம்ம ஓன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசை, இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்களேன். முதல்ல நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுக்கும்போது அரவுண்ட் 1998 ஓகே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அஃப்கோர்ஸ் இந்த மிஷின்ஸ் எல்லாம் என்னென்ன யாருக்கும் தெரியாது. இந்த மிஷின்ஸ் பேர் சொன்னால் கூட இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, என்னன்றது யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு பரிச்சயம் இல்லை மக்களுக்கு. ஃபார்மர்ஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி சைடு ஆகட்டும், யாருக்குமே தெரியாது. அப்போ இதை கொண்டு வந்துட்டு 100 பேருக்கு டெமோ காமிப்போம். ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தமிழ்நாடு, ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி ஓகே சுற்றி இருக்கோம். எல்லா மிஷின்ஸையும் எடுத்துகிட்டு எல்லா இடங்களுக்கும் போவோம். ரயில்வேஸு, கவர்மெண்ட், இது ஃபார்மர்ஸு எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டு இந்த மிஷின்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதோட பயன் என்ன, இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ப்ரஷ் கட்டர், நிறைய மிஷின்ஸ் இருக்குது, மரம் வெட்டுற மிஷின். அப்போல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே அது வந்து ஒரு புது ப்ராடக்ட்ஸ். ஓகே ஓகே. மக்களுக்கும் பரிச்சயம் இல்லை. நம்ம செய்து காமிச்சாதான் அவங்க வந்து வாங்கலாமா வேணாமா, பயன் இருக்கு, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை மேலே கொண்டு வரணும். எடுத்த உடனே வந்து யாரும் வந்து ஒரு பொருளை வாங்கிட மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து ஃபர்ஸ்ட் பூரா டெமோ காமிக்கிறது. 100 பேத்துக்கு காமிச்சோன்னா 10 பேர் வாங்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க, ஒருத்தர் வாங்குவார். ஓகே அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எங்க கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் சைட் போனதுல டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி. ஓகே. அவங்க குரூப் கம்பெனிஸ் போனோம். அதுல போய் அவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் காமிக்கும் போது அவங்க இதில் இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டு, மிஷின்ஸ் வாங்கினா நமக்கு வந்து லேபரோட இதை வந்து குறைக்கலாம், லேபர் ஷார்ட்டேஜாக இது பண்ண முடியும். இல்லை, அன்னைக்கு இருந்து லேபர் இருந்தாங்க, பட் தே வாண்ட் டு யூஸ் த லேபர் டு சம் அதர் ஒர்க். அதன் பிறகு வந்து அவங்களுக்கு அந்த மிஷின்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பராக சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. அதனால வந்து வேற எவ்வளவோ மிஷின்ஸ் இன்னைக்கு பிராண்ட்ஸ், நாங்கள் ஆரம்பித்த புதுசில் வேற பிராண்டோ வேற இந்த மாதிரி சிமிலர் மிஷின்ஸ் வரல. இல்லை. ஓகே. இன்னைக்கு வந்து நிறைய இருக்கு. ஓகே ஓகே. பட் இன்னைக்கு எவ்வளவோ வந்தாலுமே அவங்க வந்து இன்னும் நம்ம ஸ்டில் ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைஸ். அவருக்கு சர்வீஸ் கண்டினியூஸ். வண்டர்ஃபுல். டில் டேட். நைஸ். ஃபார்மர்ஸ்க்கு ஓம் என்டர்பிரைசஸ் சார்பாக நம்ம ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. ஃபார்மர்ஸ் எப்படி உள்ள வந்தாங்க? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ் அஃபோர்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு மெஷின் வாங்குறது, ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 30,000 40,000 இந்த மாதிரி மிஷின் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது வந்து குவைட் டிஃபிகல்ட். அதுவும் நம்ம மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஹை குவாலிட்டி ஜெர்மன் இன்ஜினியரிங் உள்ளது, லைஃப் ஸ்ட்ராங்காக வருதுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல சப்சிடிஸ் கொடுத்தாங்க. ஓகே ஓகே. இட் வாஸ் அரௌண்ட் 2014 வரைக்கும் நல்ல அந்த டைம்லலாம் சப்சிடி அப்ளை பண்ணி ஒரு ஃபார்மராக தான் ஆரம்பித்தோம். இப்போ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே அவங்க இப்போ நான் சொல்கிறத விட ஒரு அந்த பர்டிகுலர் ஃபார்மருக்கு நான் ப்ராப்பராக மிஷின்ஸ் கொடுத்து சொல்லி கொடுத்து சர்வீஸ் கொடுத்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகி ஓகே இந்த மிஷின் வந்து இட்ஸ் லாங் லாஸ்டிங் சர்வீஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த ஒரு ஃபார்மர் வந்து எஸ் communicated to his neighbors, relatives, அந்த மாதிரி it has grown. ஓகே. சரி சார், இப்போ கூட நான் வந்து சப்சிடி இல்லைனாலும் ஃபார்மர்ஸ் வந்து ஆர் ரெடி டு பை, இன்வெஸ்ட் மோர். ஓகே. ஏன்னா இதை பத்தி ஒரு புரிதல் நல்லாவே வந்து இப்போ நல்லா வந்துருச்சு. அவங்களும் அந்த மிஷின்ஸை பற்றியான இப்போ இத்தனை நாள் நாங்கள் இருக்கிறோங்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட், மீன்ஸ் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது. ஓகே. அது அவங்களும் வந்து நம்மளை நம்பினதுனால அவங்களும் வந்து மிஷின்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. வண்டர்ஃபுல். இப்போ கூட நாங்கள் ஒரு ஃபார்மரை பார்த்துட்டு தான் வந்தோம். ஆமாம். ஸோ அவங்க அப்படி சொல்லும் பொழுது அதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு என்டர்பிரைஸாக தான் நம்ம வந்து உருவாயிருக்கோம். ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்களா, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க வந்து எங்களோட பிராண்ட் அம்பாசிடர். ஓகே. கரெக்டாக சொல்லணும்னா எங்களை வந்து சரியானபடிக்கு புரிஞ்சுக்கிட்டு மிஷின்ஸையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பயன்படுத்தலாம், நல்லா நிறைய யூஸ் பண்ணலாம், நம்பிக்கையாக வாங்கலாங்கிறதுக்கு நீங்கள் பார்க்குற எங்களோட ஃபார்மர்ஸ் கஸ்டமர்ஸோட வெர்ஷன்லயே நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, எங்களுடைய ஃபார்மர்ஸ்ட எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு. நாங்க பேசுறதை விட இப்ப நான் வந்து உங்கள்ட்ட இந்த மிஷின் நல்லா இருக்கு இதை வாங்குங்கன்னு சொல்றதை விட உங்களோட சக ஃபார்மர் சக மனிதர் வந்து உங்கள்ட்ட சொல்லும் போது கிரியேட்ஸ் வேல்யூ. ஆக்சுவலா எங்க பொருளை பத்தி நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை,
எங்களுடைய அந்த கன்சியூமர் இருக்காங்கல்ல அவங்க பேசுறது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதான் உங்களுடைய அந்த கான்செப்ட்ல தான் இது வரைக்கும் we have moved so many years. ஒரு டீலரா ஒரு என்டர்பிரைஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஓனரா உங்ககிட்ட இன்னும் நிறைய இருக்கும் இல்லையா? ஆமாங்க. ஸோ அது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்ததே. அதை பார்த்துடலாமா? தாராளமா பார்க்கலாம். எல்லா ப்ராடக்ட்ஸையும் காமிக்கிறேன். எங்க பிராண்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட பிரைமரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராடக்ட் விச் வாஸ் டெவலப்ட் வாஸ் செயின்சா, மரமா இருக்கிற மிஷின். ஓகே. இந்த மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது வந்து அரௌண்ட் 45 கிலோஸ் இருக்கும். அப்பா 2 பேர் சேர்ந்து தூக்கணும். 45. இன்னைக்கு இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் மிஷின் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட்ல கொடுங்க சார் தூக்கலாம். ஆல்மோஸ்ட் 3.5 கிலோஸ் தான். ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதுல இன்னும் பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. சரி சார், ஒரு டவுட் இருக்கு. இப்போ 45 கிலோ ஓகே, இது வெறும் 3.5 கேஜின்னு சொல்றீங்க, பட் இது அவ்வளவு பெரிய மரத்தா இருக்குமா? இருக்கும், டிபெண்டிங் ஆன் நம்மளோட யூசேஜ். ஓகே, இது ஒரு ஃபார்மருக்கு ஒரு பேசிக் நெசசிட்டிக்கு திஸ் இஸ் இனஃப். அதுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா மருந்து அடிக்கிற மிஷின். இது வந்து ஜஸ்ட் நிறைய மருந்து அடிக்கிற மிஷின்கள் பார்த்துருக்கலாம். மிஸ்ட் ப்ளோவர். இது நீங்க ஃபார்மர்கிட்ட பார்த்துருக்கலாம் தோட்டத்துல. என்ன ஸ்பெஷாலிட்டின்னு என்னைய விட அவரே நல்லா சொல்லியிருப்பாரு. ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆமா, இதுல வந்து மருந்தடிக்கிறது கூட நம்மளால சீட்ஸும் வந்து ஆமா. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்கை வந்து ரிமூவ் பண்ணி திருப்பி போட்டாச்சுன்னா சாலிட்ஸும் ஸ்ப்ரே பண்ணலாம். வாவ், ஓகே. லிக்விடும் ஸ்ப்ரே பண்ணலாம், சாலிட்ஸும் ஸ்ப்ரே பண்ணலாம். நைஸ். இது பாத்தீங்கன்னா எர்த்தாகர். இதுவும் அவர் தோட்டத்துல பார்த்துருப்பீங்க. குழி போடுறது, இது நடுறதுக்கு, அதாவது வாழை இந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ் நடுறதுக்கு பயன்படும். இதுல எனக்கு முக்கியமா உங்ககிட்ட நான் கேட்கணும், இன்னும் நான் விஷுவலைஸா அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய மோட்டோவே சொல்லியிருந்தீங்க, ஒரு ப்ராடக்ட் செல் பண்றதை தாண்டி அதனுடைய சர்வீஸை எந்த அளவுக்கு அழகா நம்ம கொடுக்குறோமோ அங்கதான் நம்ம நிப்போம். என்னோட மோட்டோங்கிறத விட எங்களோட ஃபவுண்டரோட மோட்டோ. உங்க ஃபவுண்டருடைய மோட்டோ இருக்கு இல்லையா? அத பேர் சொல்லுங்க. ஆண்ட்ரியா ஸ்டில். எஸ், ஓகே. ஸோ அவருடைய மோட்டோவா இருக்கக்கூடிய அந்த சர்வீஸை எவ்வளவு அழகா ப்ரொவைட் பண்றோம்னு இருக்குல்ல. ஸோ ஓம் என்டர்பிரைசஸ் சர்வீஸை மக்களுக்கு எவ்வளவு அழகா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. பார்க்கலாம். சர்வீஸ் சரியா கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான், சர்வீஸ் சப்போர்ட்டும் ஸ்பேர் சப்போர்ட்டும் எல்லாம் கொடுக்கறதுனால தான் இத்தனை வருஷம் எங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியுது. சரி, நம்ம இப்போ ஹோம் என்டர்பிரைசஸ்னுடைய சர்வீஸ் சென்டர் எங்க இருக்கு? கீழே இருக்கு. பேஸ்மெண்ட்ல தாராளமா போகலாம். இதான் எங்களோட சர்வீஸ் சென்டர் கம் ஸ்பேர்ஸ் இருக்கிற ஏரியாவும் இதுதான். ஓகே. மெயினாக இவங்க சர்வீஸ் பண்ணும்போது ஸ்பேர்ஸ்க்கு ரொம்ப தூரம் போகக்கூடாதுங்கிறதுனால பக்கத்துலேயே வச்சிருக்கிறோம். அப்போ நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான ஸ்பேர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு, அவைலபிள். ஓகே, அவைலபிள். அதே மாதிரி நாங்கள் மெஷின்ஸ் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ், ஃபார்மர்ஸ் யாராக இருந்தாலுமே மெஷின்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதை எப்படி பேசிக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். எங்களோட ஸ்டாஃப்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க போயிட்டு மேக்ஸிமம் இங்கேயும் சொல்லி கொடுப்பாங்க, அவங்களோட ஃபீல்ட்லயே சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலா எப்படி ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணணும் என்ன. ஓகே, இப்படி சொல்லி கொடுக்கறதன் மூலமா நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் அவங்களுக்கும் டைம் இது சேவ் ஆகும், பொருளை வந்து கரெக்டா யூஸ் பண்ணலாம். அதனால வந்து எங்களுக்கும் ஈஸியா இருக்கும், அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். வண்டர்ஃபுல் சார். ஆக்சுவலா அழகான ஒரு கலர்ல ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அதை பத்தி சொன்னீங்கன்னா சொல்லலாம். இது வந்து எங்களோட 2T ஆயில் கம்பெனில இருந்து வர்ற 2 ஸ்ட்ரோக். ஓகே, இது எப்படி சார்? இப்போ பைக்குக்கு எல்லாம் இன்ஜின் ஆயில் மாதிரி இதுமா? இல்ல, இது வந்து எங்களுதுல வந்து இன்ஜின் ஆயில் தனியா கிடையாது. ஓகே, பெட்ரோலோடய மிக்ஸ் பண்ணணும். 1 லிட்டருக்கு வந்து நம்ம ஸ்டில் ஆயிலா இருந்தா 1 லிட்டருக்கு 20 ml மிக்ஸ் பண்ணா போதும். மிக்ஸ் பண்ணி அந்த ரேஷியோல தான் நம்ம மெஷின்ஸ்க்கு யூஸ். சோ வெறும் பெட்ரோல், நீங்க சொல்லிருந்தீங்க ஆயில் மிக்ஸ்ட்னா இந்த ஆயில் தான். இந்த ஆயில். ஓகே. இது யூஸ் பண்ணும்போது 20 ml மிக்ஸ் பண்ணா போதும். மற்ற லோக்கல்ல அவைலபிள் ஆயில் யூஸ் பண்றதா இருந்தா 40 ml. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லோக்கல் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரி படியிறது நிறைய இருக்கும், தேய்மானம் அதிகமா இருக்கும், என்ஜினோட ரன்னிங் வந்து ஸ்மூத்தா இருக்காது. இதுல யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் குறையும். அது டிஃபரன்ஸ் வந்து அந்த கஸ்டமருக்கே தெரியும். நல்லா வண்டர்ஃபுல். அவங்களே வந்து விரும்பி வாங்க. எப்படி எல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ, அது எல்லாத்தையுமே கட் டவுன் பண்றதுக்கு அவங்களுக்கு எஜுகேட் செய்துட்டோம்னா அவங்க வந்து டூலையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்க, நமக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். வண்டர்ஃபுல் சார், வண்டர்ஃபுல். இது எங்க சர்வீஸ் ஏரியா. பாத்தீங்கன்னா இவங்க மிஷின்ஸ், டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் சர்வீஸ் பண்றாங்க. இது செயின்ஸா, மரமா இருக்கிற மிஷின் எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அது மருந்தடிக்கிற மிஷின். இது வந்து புல் வெட்டுற மிஷின் எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இதுல நிறைய ஸ்பெஷல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அது நீங்க பார்க்கலாம். இது பின்னாடி எல்லாம் மாட்டி வச்சிருக்கிறோம். இதுல வந்து சில டூல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த அப்ளிகேஷன், இப்போ ஒரு பார்ட் கழட்டணும் அப்படின்னா ப்ராப்பரா அதை டூலை யூஸ் பண்ணி கழட்டணும். ஓகே, சும்மா பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. நைஸ். அது மெஷினுக்கும் ப்ராப்ளம், நமக்கும் ப்ராப்ளம். வண்டர்ஃபுல் சார்.
ஸ்டில் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சோ ஹாப்பி டு டாக் டு யூ. ஸோ ஸ்டில் இந்தியா அப்படின்றது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில், அது டீலர்ஸாக இருக்கட்டும், ஃபார்மஸாக இருக்கட்டும், இன்னும் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எவ்வளவு ஈஸியாக ஆக்க முடியும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது தான். அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய மோட்டோ தான் என்னவா இருக்கு? ஸ்டில் இந்தியாவோட மோட்டோ என்னவா இருக்கு? எஸ், டெஃபினட்டா. ஸ்டில் இந்தியாவோட ஃபவுண்டரோடைய விஷனே பார்த்தீங்கன்னா மேக் இட் ஈஸியர் டு ஒர்க் வித் நேச்சர் அண்ட் நேச்சுரல் சரௌண்டிங்ஸ். ஸோ விஷயம் என்னன்னா, நம்ம இயற்கையோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அந்த வேலையை எளிமைப்படுத்துறதுன்றதான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள். ஓகே. ரெண்டாவது முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி மெஷின்ஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் இட்ஸ் சர்வீஸ். ஓகே. ஸோ இந்த ரெண்டு தான். ஒரு வேலையை எளிமைப்படுத்துறதுக்கு எவ்வளவு மெஷினரியை பயன்படுத்தி அதை செய்ய முடியும், அதை எவ்வளோ பெட்டர் சர்வீஸோட கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். குவாலிட்டி சர்வீஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய மேஜர் மோட்டோ, விஷன், மோட்டோ எல்லாமே. ஒரு ஸ்டில் இந்தியாவுடைய தமிழ்நாடு ஸ்டேட் ஹெட்டா பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும், மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டில் மெஷின்ஸ், ஜெர்மன் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் எந்த ஒரு வேளாண் கருவியாக இருக்கட்டும், இல்லை நம்ம இப்போ பேசின மிஷினரிஸாக இருக்கட்டும், வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்டில் ஆத்தரைஸ் டீலரை வந்து விசிட் பண்ணி அதுக்கான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு விஷயத்தை வளர்த்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். ஸோ ஸ்டே வித் அஸ் அண்ட் கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ. வண்டர்ஃபுல்லா சொன்னீங்க சார், ராஜேந்திரன் சார். ஸ்டில் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள்.